இதுல என்ன அப்படின்னா இந்த பக்கம் 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா ஆப்ல நம்ம வாங்குறோம், ஆன்லைன்ல வாங்குறோம், ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ரேட்டா இருக்கு. பிளிப்கார்ட்ல ஒரு ரேட்டா இருக்கு, அமேசான்ல ஒரு ரேட்டா இருக்கு, மீஷோல ஒரு ரேட்டா இருக்கு. ஸோ நான் வந்து இதை வந்து மீஷோல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இவரு ஆமா இது நாங்க ஆர்டர் பண்ண உடனே வர வேண்டியது ஒரு 4 நாள் டிலே ஆயிடுச்சு. இல்ல 4 நாள் முன்னாடியே வந்துருச்சு. லேட்டா வர வேண்டியது முன்னாடியே வந்துருச்சு. நல்ல வேலை அது இவர் இல்லாத நேரம் வந்துச்சு. அப்பதான் அந்த சர்ப்ரைஸ் ஓகே ஆகும். ஏன்னா அவருக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. லீவ் விட்ட டைம்ல அவன் கரெக்டா வீட்டுல இருக்கும் போதே வந்துடும். அவன் தான் அதை வாங்கி வைக்க போறான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவர் கரெக்டா ஒரு கடைக்கு போனாரு. அவங்க மிஸ்ஸுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க போனாரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நான் வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே வாங்கி வச்சு ஸோ சர்ப்ரைஸும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு பிடிச்ச கலர்லாம் நம்ம அவர்கிட்ட தான் கேட்டோம். பிங்க் கலர் வேணும் டேடி, பிங்க் கலர் அப்படின்னாரு. பிங்க் கலர் வாங்கியாச்சு. எது என்ட்ரன்ஸ் எது ஜன்னல்னு ஒன்றும் தெரியல. ஸோ இது என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறோம். செட் பண்ணிட்டு வீட்டை தூக்கி மேலே வைக்கிறோம். ஒரு வழியா வீடு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ண வீடு ரொம்ப ஆடம்பரமா இல்லாம அமர்க்கலமா இல்லாம பயங்கரமா இருக்குது. இதுல ஒரு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல அப்புறம் சைட்ல ஜன்னல் இருக்கு. மேல ஒரு ஜன்னல் இருக்கு. ஸோ இதுல உள்ள வந்து மேல லைட் செட்டிங்ஸ் போற மாதிரி தான் ஒரு லைட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த லைட் இன்னும் இல்லை. கேமராமேன் அவர் ஜன்னல் எட்டி பார்க்கறாரு பாருங்க. அவர் கொஞ்சம் காட்டுங்க. அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு இன்னைக்கு. இதுல வேற இன்னொன்று என்னன்னா நைட்டு வேற உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வேற வந்துருச்சு. ஸோ காலையில் எப்போ சர்ப்ரைஸ் அவனுக்கு சர்ப்ரைஸ் ஆகும், அவனே டயர்டில் இருப்பானே அப்படின்னு நினச்சி நான். ஸோ சர்ப்ரைஸ் கரெக்டாக வேலை செஞ்சிருச்சு. அவனுக்கு காய்ச்சலும் போயிருச்சு. ஸோ ஒரு வழியாக அவரும் ஹாப்பி. நைட் இருந்த கிளைமேட்டுக்கு இப்போ அவர் ஹாப்பியாக இருக்கிறாரு. ஓகே சஞ்சய், நீ ஹாப்பியா? ம், இந்த வீடு வச்சு என்னென்னலாம் பண்ண போற? உள்ள வச்சு விளையாட போறியா? வாங்க 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 வாங்க, கேமராக்குள்ள வா. கேமரா விட்டு தாண்டி போயிடுறிய நீ. நானும் வர முடியுமா? சரி நீ அப்பனா வெளியே வா, அப்பதான் நான் உள்ள வர முடியும். ஹலோ கைஸ், நாம இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஏய் ஆனா இது பெரிய வீடா இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள நம்ம போய் செட் ஆயாச்சு. இந்த வீட்டுக்குள்ள நம்மளே வர அளவுக்கு வீடு பெருசா இருக்கு. உண்மையிலே இது அவருக்கு மட்டும் ஹாப்பி இல்லை, எனக்கும் ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம். இப்ப ஒரு வீடுலாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம விளையாடுவோம் அப்படின்னு. நல்லா இருக்கு. நமக்கு கிடைக்காதெல்லாம் அவருக்கு கிடைக்கணுன்றதுதான் கான்செப்ட். ஓகே சரி, இப்போ நம்ம இந்த வீட்டு வந்து என்னென்னு செட் பண்ணுவோமா? இந்த வீடை நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ செட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் தான் பார்த்துருக்கோம். ஸோ செட் பண்ண உடனே பயங்கர ஜாலியாக வேற மாதிரி ஒரு ஜாலி. ஸோ வீட்டுக்குள்ள அந்த விளையாடுற பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள செட் பண்ணிட்டாரு. உள்ள உட்காந்துட்டு தண்ணி குடிக்கணுமா, உள்ள உட்காந்துட்டு சாப்பிடணுமா, உள்ள உட்காந்துட்டு டிவி பார்க்கணுமா. நான் வாங்கி கொடுத்தே டிவி பார்க்காம இருக்கிறதுக்கு தான். உள்ள உட்காந்துட்டு டிவி பார்க்கணும்னு சொல்லி நேராக வந்து டிவி ரூமுக்குள்ள செட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ உள்ள போய் அவர் என்னென்ன ஜாலி பண்றாரு அப்படின்றதையும் அடுத்தடுத்து பார்ப்போம். நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு, ஒரு குழந்தைங்க மட்டும் தான் உள்ள போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சின்னதாக நினைச்சிட்டு இருந்தேன். நானே உள்ள போய் உட்கார அளவுக்கு இடம் சரியா இருக்கு. ஆள் வந்துட்டாரு, உள்ள பயங்கர ஜாலியா இருக்கிறாரு. சஞ்சய், வீடு எப்படி இருக்கு? நீ என்னென்னலாம் பண்ண போற? லைட் லைட் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். லைட் வந்துச்சுன்னா கீழே வச்சோம்னா மேலே பார்க்க நல்லா சூப்பரா இருக்கும். ஸோ லைட் வரதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். ஸோ லைட்லாம் செட் பண்ணிட்டு நம்ம அடுத்து ஒரு ஃபுல் வீடியோவை பார்ப்போம். ஸோ செட் பண்ணியாச்சு, சர்ப்ரைஸ் ஆயாச்சு. அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான். ஒன்று ஒன்றா இந்த வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. வீடு தான் இருக்குது. எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க.